குளச்சலில் பற்றி எரியும் வர்த்தகப் போர். வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் கார்ப்பரேட் நிறுவனத்தின் வருகையால் ஆட்டம் காணும் உள்ளூர் வர்த்தகம். எங்கள் வாழ்வாதாரத்தில் மண் அள்ளிப் போடாதீர்கள் என வீதியில் இறங்கிய வணிகர்கள். நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிக முக்கியமான வர்த்தக மையமாக திகழ்வது குளச்சல். இங்கு தலைமுறையாக ஜவுளித் தொழிலை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. ஆனால் இந்த உள்ளூர் வியாபாரிகளின் வயிற்றில் புளியை கரைக்கும் விதமாக பிரபல ஜவுளி நிறுவனமான தி சென்னை சில்க்ஸ் குளச்சலில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் தனது பண்டிகை கால சிறப்பு விற்பனையை நேற்று தொடங்கியது. டிசம்பர் 3 முதல் 8ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்த தள்ளுபடி விற்பனை மக்களிடையே வரவேற்பை பெற்று விற்பனை களைகட்ட துவங்கியுள்ளது. இதுதான் உள்ளூர் வணிகர்களின் தூக்கத்தை கெடுத்துள்ளது. பண்டிகை காலத்தை நம்பித்தான் நாங்கள் வருடம் முழுவதும் காத்திருக்கிறோம். ஆனால் பெரு நிறுவனங்கள் இப்படி வந்து கூடாரம் அமைத்தால் எங்களைப் போன்ற சிறு வியாபாரிகள் நடுத்தருவில் நிற்க வேண்டியதுதான் என்பது இவர்களின் குமுறலாக உள்ளது. ஏற்கனவே பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தும் அதிகாரிகளின் செவிகளுக்கு எட்டாத நிலையில் இன்று வணிகர்கள் பொறுமையை இழந்தனர். விரக்தியின் உச்சிக்கே சென்ற வர்த்தக சங்கத்தினர் இன்று திரளாகச் சென்று குளச்சல் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தனியார் மண்டபத்தில் விற்பனை நடத்த வழங்கப்பட்ட தற்காலிக அனுமதியை உடனே ரத்து செய், உள்ளூர் வியாபாரிகளை காப்பாற்று என்ற முழக்கங்கள் அங்கே வெண்ணெய் பிளந்தன. ஒருபுறம் வாடிக்கையாளர்களை கவரும் ஜவுளி சாம்ராஜ்யத்தின் பிரம்மாண்ட விற்பனை, மறுபுறம் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளூர் வியாபாரிகளின் கண்ணீர் போராட்டம். குளச்சல் வர்த்தக களம் இப்போது அனல் பறக்கிறது. தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் குளச்சல் நகரில் SS ஆடிட்டோரியத்தை வாடகைக்கு எடுத்து சிறப்பு விற்பனை என்கின்ற பெயரில் இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு வியாபாரத்திற்காக இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக எங்களது குளச்சல் நகர வியாபாரிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் நேற்றைய தினம் அவர்களுடைய அந்த விற்பனை பகுதியை நேரடியாக சந்தித்து நாங்கள் அதை நிறுத்தச் சொன்னோம். அதற்கு அடுத்து காவல்துறை, நகராட்சி ஆணையாளர் ஆகியவர்களுக்கு மனுக்கள் வழங்கி அதை நிறுத்தும்படி சொன்னோம். ஆனால் அதையும் மீறி இன்றைய தினம் நகராட்சியிலிருந்து ஒரு டெம்பரரி லைசன்ஸ் என்கின்ற பெயரில் ஒரு ரசீதை பெற்று இன்றைக்கு அவர் காவல்துறையை நேற்றைய தினம் சந்தித்த போது நகராட்சி அனுமதியை பெற்றால்தான் அவர்களை நடத்த விடுவோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நகராட்சி வரி விதிப்பை பெற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக திரும்ப பெற்று விற்பனையை நிறுத்துவதற்காக இங்கே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம்.